ஹலோ வெல்கம் ஆன். இன்னைக்கு நான் பார்க்க போனால் ஒரு கஸ்டமர் வந்து இந்த பிசியில் கிராஃபிக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் அப்டேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன மதர் போர்டு இருக்குது, என்ன ப்ராசஸர் இருக்குது, இந்த யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கிராஃபிக்ஸ் கார்டு போனால் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் என்ன இருக்குன்னா i5ல 7th gen ப்ராசஸர் இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி 2GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இந்த 2GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அவங்களுக்கு சைஸ் பத்தல ரிவ்யூ வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல அப்படின்னு ஒரு 8GB கிராஃபிக்ஸ் கார்டு கேட்டிருக்காங்க. ஜிகாபைட்ல RTX 3050 இந்த கிராஃபிக்ஸ் கார்டு 8GB வருது. DDR6 இது நம்ம ஃபிட் பண்ணோம்னா இந்த கேபினெட்ல மேட்ச் ஆகாது. அதே மாதிரி இது தனியாக செப்பரேட்டா பவர் வருன்றதுனால நம்ம இதுக்கு ஒரு SMPS போடுறோம். SMPS போறதுனால இந்த SMPS வந்து 600 வாட்ஸ் ஃபிங்கர்ஸ் பிராண்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இந்த பிரச்சனை இருக்காதுனாலும் இது வந்து பார்த்துக்கணும். இந்த SMPS இந்த கேபினெட்ல செட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேபினெட் ரொம்ப சின்னது. அதனால இதுல நம்ம ஃபிட் பண்ண போறது இந்த ஃபிங்கர்ஸ்ல சி விஷன் 5 இந்த கேபினெட். இது எல்லாமே வந்து கிளாஸ் போட்டு தான் வரும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கேபினெட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை வாங்க நம்ம ஃபிட் பண்ணுவோம். எப்படி ஃபிட் பண்ணிட்டு அதை அவுட் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். கிராஃபிக்ஸ் கார்டு அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக கேட்டு வாங்கியிருக்காங்கன்னா இதில் வந்து பார்த்தா 3 மானிட்டர் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் மானிட்டர் அவுட் பண்ணுறதுக்காக ட்ரேடிங் கார்டு யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இது ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா 2 HDMI இருக்குது, 2 டிஸ்பிளே போர்ட் இருக்குது. இந்த 2 HDMI ஒரு டிஸ்பிளே போர்ட் யூஸ் பண்ணுறது 3 மானிட்டர் வச்சுருக்காங்க அவங்க. இப்போ அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறதுல எதுக்காக சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டு தான் இருக்குது. இது 2 மானிட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. 3ஆவது மானிட்டர் யூஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக இந்த டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி 450 வாட்ஸ் இந்த 2GBக்கு போதும் பவர், அப்படியே போய் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டா வந்து பவர் இருக்கிறதுனால அப்பதான் மானிட்டரும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதோட பெர்ஃபார்மன்ஸும் எந்த ப்ராப்ளம் இல்லாம அவுட்டுக்கும். அதனாலதான் இந்த 450 வாட்ஸ் SMPS இருந்து 600 வாட்ஸ் SMPSக்கு போகலாம். இதுல இருந்து செப்பரேட்டா ஒரு பவர் எடுக்கலாம். ஆனா இந்த 450 வாட்ஸ் பவர் எடுக்க முடியாது தனியாக அந்த கிராஃபிக்ஸ். Empty hearts and neon lights, they're playing with my mind. Gotta get out of here tonight. Oh, I wanna run off and fly, and I'll tell myself it's fine to be alone, just to find somewhere that finally feels like home. Oh, 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 I hate all this overthinking. Oh, 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 oh. The more I swim, the more I'm sinking. Take me to a world of silver. No more heartbreaks, tears, painkillers. Take me somewhere unfamiliar. Bring me back to where we started out. Get me out of now. To where we started out. Get me out of now. கைஸ், நான் சொல்லி இந்த மாதிரி பழைய பீஸ் வந்து இந்த புது கேபினெட்ல ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இந்த மதர் போர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு, SMPS 600 ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதோட அவுட் எப்படி இருக்கு பார்க்க போறோம். ஆன் பண்ணி பார்க்க போறேன். வாங்க ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. இதுல வந்து பார்த்தோம்னா 5 ஃபேன் இருக்கு வித் RGB இருக்கு. ECS மதர் போர்டு அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. Empty hearts and neon lights, they're playing with my mind.
வரணும்னா நம்மளோட ஸ்ரீ கம்ப்யூட்டர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் மேலே வீடியோ போடுவேன். உங்களோட பிசி அப்டேட் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம் நாங்கள். நன்றி, வணக்கம்.